வணக்கம் கோடான கோடி சொந்தங்களே. ஓம் சிவாய் சேனல்லேருந்து நான் உங்கள் புவனா. ஆடி முதல் வெள்ளி இந்த வருடம் வந்து ஆடி முதல் வெள்ளியே எங்கள் வீட்டில் குலதெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட குலதெய்வம் பூவாடக்காரி. அவங்களுக்கு வீட்டுக்கு வெளியே சின்னதாக ஒரு கோவில் மாதிரி கட்டி அவங்களுக்கு வாரமான நாங்கள் அபிஷேகம் பண்ணுவோம். பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், குங்குமம் அபிஷேகம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பூ, வளையல், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து பூஜை பண்ணுவோம். இந்த வாட்டி கன்னிமாவுக்கும் சேர்த்து நாங்கள் பூஜை பண்ணுறோம். அவங்களுக்கும் வளையல், குங்குமம், மஞ்சளாக வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணுறோம். பிரசாதம்லாம் வச்சுட்டு நாங்கள் தீபார்த்தனை காட்ட ஆரம்பிச்சிட்டோம். தீபார்த்தனை காட்ட ஆரம்பித்த உடனே எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு சாமி வந்துடும். எங்களோட குலதெய்வம் தான் அவங்க மேலே இறங்கி எங்களுக்கு வந்து குறி சொல்லும். நாங்கள் எல்லாருமே குறி கேட்போம். குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம். அந்த குலதெய்வம் எங்கள் அம்மா மேலே இறங்கி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிட்டோம். அதே போல் அவங்களுக்கு குறி கேட்போம். எங்கள் பிள்ளை குட்டிங்க, எங்கள் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குமான்னு சொல்லி கேட்போம். அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்களும் குறி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் தீபார்த்தனை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவும் தீபார்த்தனை காட்டுவாங்க. அவங்க மேலே வந்து சாமி சொல்கிறப்போ நாங்கள் எல்லாருமே அவ்வளோ வந்து நாங்கள் கேட்க ஆரம்பிச்சிருவோம். அவங்க தீபார்த்தனை காட்டினோடனே எங்கள் வீட்டில் சாமிக்கு படைத்த பிரசாதம் இது எல்லாமே வந்து ஒரு ஆர்த்தியை காட்டிட்டு எங்களோட குலதெய்வம் இவங்க தான் எங்களோட குலதெய்வம் அவங்களுக்கும் பிரசாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்னோடய தட்டில் பாருங்கள், வடை பாயசத்தோட அற்புதமான சாப்பாடு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நானும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. நன்றி.